ஐஸ் ஐஸ் போலாய்ஸ் தலைவா, காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்துதான் தோத்து போயிட்டோன்னு தலைமைக்கு நிர்வாகிகள் புகார் சொல்ல, ஸ்டாலின் அளவுக்கு மாவட்டங்களும் ஒன்றியங்களும் வேலை செய்யலன்னு மேலிடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்களா, சொல்லிக்கிட்டாங்க. கட்சியோட வளர்ச்சிக்கு நமக்கு நாமே ஒரு காரணம், அத்தோட தலைவரோட செயல்பாடும் முதல் காரணம்னு நம்பும் தொண்டர்கள் பழைய வேகத்துல இல்லைன்னு நினைக்கிறாங்களாம், பேசிக்கிட்டாங்க. அண்ணே, இளம் தலைமுறை முன்னிலைப்படுத்தி மூத்த தலைவர்கள் ஆலோசனைப்படி கட்சியை நடத்துவோம், அதிமுக மாதிரி அதிரடியா சில நடவடிக்கைகளையும் எடுப்போம்னு ஸ்டாலின் ஆலோசனை சொல்லி இருக்கிறாராம், பேசிக்கிட்டாங்க. ஐயா, இளைஞரணி மகேஷ் பொய்யாமொழி, திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் ஐபி செந்தில்குமார், இப்படி இளம் எம்எல்ஏக்கள் சிலரும், தளபதியோட மகன் உதயநிதி, மருமகன் சபரீசன், இப்படி குடும்பத்தாட்களும் அடிக்கடி தனியா சந்திச்சு பேசுறாங்களாம், பேசிக்கிட்டுதாங்க ஐயா. இன்னொரு பக்கம் தலைவா, விழுப்புரம் பொன்முடி, சென்னை அன்பழகன், தூத்துக்குடி பெரியசாமி, திருச்சி KN நேரு, நெல்லை ஆவுடையப்பண்ணு, இந்த 5 பேருக்கும் மாநில பதவி கொடுத்து உட்கார வைக்கவும் யோசனை இருக்குதா, சொல்லிக்கிட்டாங்க. மதுரை வேலுசாமி, சிவகங்கை பெரிய கருப்பன், தேனி மூக்கையா, ராமநாதபுரம் திவாகரன், சேலம் ராஜா, இவங்களை எல்லாம் மாத்தினா நல்லதுன்னு கட்சி மேலிடம் பட்டியலோட ரெடியா இருக்குதான், சொல்லிக்கிட்டாங்க. மேற்கு மாவட்டங்கள்ல என்ன செஞ்சாலும் கட்சியோட வளர்ச்சி சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல, அதனால ஒட்டு மொத்தமா மாற்றங்கள் வந்தா தான் நல்லதுன்னு அறிவாலயத்துல யோசனையா சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, உள்கட்சி ஜனநாயகம் உள்கட்சி ஜனநாயகம்னு சொல்லி சொல்லி மாவட்ட மண்டலம்னு குறுநில மன்னர்கள் உருவாகிக்கிட்டே இருக்காங்க. இப்ப அவங்களோட வாரிசுகள் கட்சிக்காக முடிவெடுத்தா எப்படி இருக்கும்னு உடன்பிறப்புகள் முணுமுணுக்குறாங்களாம், பேசிக்கிட்டுதாங்க ஐயா.